இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதாவது ஆதி வந்து பாரதி கூட சேர்ந்து ஆண்டாள் அவங்க வீட்லயே தங்குற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிதாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ஆதி, பாரதி, ஆண்டாள் குடும்பத்தில எல்லாருமே இருக்காங்க. அதாவது நம்ம அழகரையும், தர்மலிங்கத்தையும் தவிர எல்லாருமே இருக்காங்க. ஒரு பாட்டு போட்டி நடத்துகிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி நீங்கள் பாடுங்க பாடுங்கன்னு சொன்னோடனே பாட்டி வந்து ஒரு பயங்கரமான பாட்டு படிக்காங்க. எல்லாருமே கை தட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம லட்சுமி இருக்காங்கல்ல, லட்சுமி வந்து பாட்டு படிங்க பாட்டு படிங்கன்னு சொன்னோடனே அவங்க வந்து எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே வற்புறுத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாங் படிக்காங்க. அதை கேட்டுட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, ஏம்மா நீ இப்படிலாம் படிப்பியா, நானே இப்போ தான்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னே அவங்க கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே சேர்ந்து ஆதியை வந்து நீங்கள் ஒரு பாட்டு படிங்க, நீங்கள் ஒரு பாட்டு படிங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க லேடிஸ் குரல் நல்லாயிருக்கும், என்னோடய குரல் நல்லாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, எல்லாத்தையும் நீங்கள் படிக்க சொன்னீங்கல்ல, நீங்கள் இப்போ பாட்டு படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து இந்த வாமனன் படத்தில் வந்து ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது சாங் இருக்குல்ல, அந்த பாட்டை படிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொடனே நம்ம பாரதிக்கு வந்து தலை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க பார்த்தா பாரதி பார்த்தே பாட்டு படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பாட்டு படித்து முடித்த உடனேயும் நம்ம ஆண்டாள் இருக்காங்களா, ஆண்டாள் சும்மா இல்லாமல் இன்னொரு பாட்டு படிங்க இன்னொரு பாட்டு படிங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே பாரதி சும்மா இருக்காமல் சரி சரி நான் அடுப்பில் ஏதோ வச்சுருந்தேன், நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அந்த பாட்டு போட்டி வந்து அப்படியே முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து டக்குன்னு பார்த்தா அந்த நேரத்தில் தான் வீட்டுக்கு வந்து கோயில் சார்பாக வந்து 2 வராங்க. அம்மன் கோயில் சார்பாக வந்து 2 பேர் நோட்டோட வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. லட்சுமி அக்கா லட்சுமி அக்கான்னு கூப்பிட்டோன்னையும் ஆதி வந்து கூப்பிட்றாங்க, இந்த உள்ளே தான் இருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து வராங்க. என்னக்கா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும் அந்த கோயிலேருந்து வந்தது சொல்கிறாங்க, இல்லை கோயிலில் வந்து தாலி பிரித்து கோர்த்து விளக்கு போட போகிறோம், அதுக்காக வந்து உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க உள்ளே போய் ஒரு 1000 ரூபா கொடுக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு டோக்கன் தான் கொடுக்காங்க. என்ன ஒரு டோக்கன் கொடுக்கீங்க, வீட்டில் வந்து கல்யாணம் முடிஞ்சவங்க 3 பேர் இருக்கோம், ஒழுங்கா 3 டோக்கன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே யார் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இந்தா என் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிருக்கா, அடுத்து அவங்களோட அவன் என் பிள்ளையோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க ஊர்லேருந்து, அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதாக இருக்கா, 3 பேருமே வந்து கல்யாணம் முடிஞ்சதாக இருக்காங்க, அதனால் 3 டோக்கன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் 3 டோக்கன் கொடுக்காங்க. அம்மா எனக்கெல்லாம் டோக்கன் வேண்டாம், நான்லாம் அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் பாரதி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க, நானும் அழகர் கூடலாம் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, எங்கள் அப்பாவையே எதிர்த்து அவன் எவ்வளோ தைரியமாக வந்து எலெக்ஷன் நின்றுருக்கான், அதனால் வந்து நானும் அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கோவிச்சிக்கிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து 3 டோக்கனையும் வாங்கி வச்சுக்கிட்டு லட்சுமி விறுவிறுன்னு வந்து ஆண்டாள்கிட்ட போகிறாங்க. பாட்டி வந்து நம்ம பாரதி கிட்ட போய் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரதி கிட்ட வந்து நம்ம பாட்டி சொல்கிறாங்க, ஏய் என்னடி இப்படி இருக்க, உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லையா, ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் ஆசை இருந்தது பாட்டி, ஒரு காலத்தில் வந்து அவருக்கு காய்ச்சல் தலைவலினா கூட நான் கோயில் பக்கம் போய் எல்லாமே விளக்கு போட்டு சாமி கும்பிட்டது தான், ஆனால் இப்போ வந்து கோயிலே என்னை வெறுக்க வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏடி இந்தளவு அவர் மேலே பாசம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருடி, அவர் மேலே எதுவும் தப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து நான் அவர் கூட வந்து வாழ்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவு சொல்லிடுறாங்க. சரிடி நீ சும்மா வா, ஆனால் ஆண்டாளும் அழகரும் சேர்ந்து வாழணும்ல, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காது நீ வாடி, நீ வந்து விளக்கு போட்டால் தான் அவளும் அவங்க கூட சும்மா வந்தால் விளக்கு போடுவா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆண்டாள்கிட்ட வந்து அவங்க அம்மா லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏய் ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டு வாழடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அவனெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ முடியாது, பேசாமல் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ உனக்காக வாழ வேண்டாம், நீ வா, நீ வந்து பாரதிக்காக வந்து விளக்கு போடு, பாரதியாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து வாழட்டும், நீ சும்மாவே வந்து விளக்கு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் பாரதிக்காக வந்து விளக்கு போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆண்டாளும் பாரதியும் பேசிக்கிறாங்க. சரிடி அவங்க சொல்கிறதா உண்மை, நம்ம வந்து விளக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீனில் வந்து 2 கார் ஒரே டயத்தில் வீட்டுக்குள்ளே வர மாதிரி காட்டுறாங்க. ஒரு காரில் பார்த்தா லிங்கம் வந்து மாதம் இறங்குற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு காரில் பார்த்தா நம்ம அழகர் வந்து இறங்குறாங்க. உடனே அழகர் சும்மா இல்லாமல் டீஸ் பண்ணுறாரு, சுத்தியில் எடுத்துகிட்டு உங்கள் ஓட்டு சுத்தியலுக்கு தேங்காயை சுக்குநூறாக உடைப்போம் அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே தர்மலிங்கம் வந்து கோவப்பட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே பார்த்தா ஆதி இருக்கார். ஆதியை பார்த்தோன்னே டேய் நீ எதுக்குடா இங்கே வந்தா, எந்த காட்டு போயிடா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் உடனே நம்ம ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, அப்பா அவர் வீட்டில் அங்கே தான்ப்பா இருந்தார், அந்த மாரியப்பன் இருக்கார்ல அவர் வந்து நீங்கள் வந்து சொன்னால் தான் வீடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியா. உடனே அழகர் வந்து கோவப்படுறாரு, என்னடா மச்சான் உடனே எனக்கு கால் பண்ண வேண்டாமா, யாரா அந்த மாரியப்பன், அந்த கடை வச்சுருக்கானே அவன் தானே, இரு அவனுக்கு கால் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போகிறாரு. யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க, வருங்கால நான் ஊர் பிரசிடண்ட்யா, இப்போ நீ வீடு தரலைன்னா உன் வீட்டே இருக்காமல் ஆக்கிடுவேன்யா, ஒழுங்காக வீடு குடியா, இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீ கொண்டு வந்து அந்த வீட்டு சாவி என்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இன்னும் 10 நிமிஷமா 5 ஆச்சு, 5:15 வந்துடுவாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மணி கடந்து ஓடிக்கிட்டு இருக்குது, அது வேறு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாருமே காலையிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவரும் வர்ற மாதிரி தெரியல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.